இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்க த ஸ்னேக் அந்த மிரர் அப்படிங்கிற ரசம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ. இந்த ஸ்டோரி எழுதின ஆத்தர் யார் அப்படின்னா வைகோ முகமது பஷீர் அவர்கள் தான். ஆக்சுவலி இது ஒரு மலையாளம் கதை. ஓகே, மலையாளத்தில் எழுதப்பட்ட ஒரு கதை தான் இது. நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னா வி அப்துல்லா அவர்கள். ஸோ நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஸ்டோரி, இது ஸ்டோரிக்குள்ளே ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் நரேட்டர் நம்ம ரீடர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரி யாரை பற்றி அப்படின்னா ஒரு ஹோமியோபதி டாக்டரை பற்றி. அவங்க தான் ப்ரோட்டகானிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஸ்டோரிக்குள்ளே ஸ்டோரின்னு சொன்னியே அது என்ன அப்படின்னா அந்த ஹோமியோபதி டாக்டர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரிக்குள்ளே உள்ள ஸ்டோரியை தான் நமக்கு இப்போ நரேட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியில் வர மெயின் கேரக்டர் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியோட நரேட்டர் ப்ரோட்டகானிஸ்ட் சொல்லப்படுற அந்த ஹோமியோபதி டாக்டர். செகண்ட் ஒரு ஸ்னேக் வரும். மூணாவதா கேரக்டர் அது கேரக்டரில் ஆக்சுவலாக அது ஒரு ஆப்ஜெக்ட் மிரர். ஓகேவா? ஸோ இதான் மோஸ்ட்லி மெயின் கேரக்டர். இவங்களை வச்சு தான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே மூவ் ஆகும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்படியே ரியலில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கதை உங்களுக்கு புரிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்றைக்கும் மறக்காத லைஃப் லாங் பை ஹார்ட்டாக இருக்கும். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளோட ஹோமியோபதி டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிளாஸில் எதாச்சுமா டாபிக் கோப்ரா ஸ்னேக் இருக்கு இல்லையா, பாம்பு. ஸோ அந்த பாம்புக்கு சம்மந்தமாக போயிட்டே இருக்கு. அப்போது நம்மளோட டாக்டர் கொஷின் ஒன்று கேட்குறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. உங்ககிட்ட யாராவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அந்த கோப்ரா பாம்பு உங்கள் உடம்புல ஏறி அப்படி காயில் பண்ணி மீன்ஸ் சுற்றி உங்கள் உடம்பு சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிறது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் சார் உங்களுக்கு ஏதாவது அப்படி அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவர் லைஃப்பில் நடந்த அனுபவத்தை அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவர் யங்காக இருக்கும்போது மீன்ஸ் அன்மேரிடாக இருக்கும்போது ஓகேவா, ஒரு ரூமில் தங்கிட்டு இருந்தாராம். அது பயங்கர ஒரு ஹாட் சம்மரான ஒரு நைட்டு அன்னைக்கு இவர் ரூமில் தங்கிட்டு இருக்கும்போது வீட்டிலலாம் சமைச்சு சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ வெளியே ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வராரு. திரும்பி வரும்போது டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணும்போது இவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நாய்ஸ் கேட்குது. பட் இவர் பெருசாக எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா அது எப்பவுமே இவருக்கு பழக்கப்பட்ட நாய்ஸ் தான். அவரோட தங்கியிருந்த ரூமில் நிறைய ரேட்ஸும் இவரு கூட சேர்ந்து தங்கியிருக்கு. ஸோ அந்த நாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எதாச்சுமா விட்டுட்டாரு. அந்த ரூம் எலக்ட்ரிஃபைடு இல்லை. ஏன்னா இவர்கிட்ட அந்தளவுக்கு வசதி அப்படிங்கிறது அப்போ இல்லாமல் இருந்துச்சான். நான் சொன்னால ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி இதை தான் சொல்லிட்டு இருக்காரு. இதை தான் நம்ம ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ எலக்ட்ரிக் ரூம் அப்படின்னா வாடகை அதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இவர்கிட்ட கொண்டு இங்கே இருக்கிறதே என்னன்னு பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள ஷர்ட்ஸு, சில தாத்தீஸு, அதுக்கப்புறம் ஒரு மிரர் வச்சுருக்காரு, புக்ஸ் வச்சுருக்காரு, அப்புறம் ஒரு சில சின்ன லைட்டாக தேவையான ஐட்டங்கள் இது மட்டும் தான் வச்சுருக்காரே தவிர வேறு அந்தளவுக்கு காசு ஏர்ன் பண்ணல. அதனால தான் கரண்ட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மா இயற்கை காற்றே சுவாசிச்சு நான் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு கரண்ட் இல்லாத ஒரு வீடை ரெண்டுக்கு எடுத்திருக்காரு. அவர் கோட் ஒன்று வச்சிருப்பாரு, பிளாக் கலர் கோட்டு. ஸோ உள்ளே வந்ததுமே அந்த பிளாக் கலர் கோட்டு அவரை போட்டிருந்த பனியன் எல்லாமே கொஞ்சம் கழட்டி வைக்கிறாரு. ஏன்னா அந்த கோட் தான் மறுபடியும் நாளைக்கு அவர் ஸ்கூலுக்கு போகும்போது போட்டுட்டு போகணும் அதுக்காக. ஸோ அங்கே போய் இருக்காரு. அப்புறமா நைட் டைம்லையா ஸோ கெரோசின் லேம்ப் பற்ற வச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த ரூஃப்லாம் பார்க்கும்போது ரொம்ப சீலிங்லாம் இருக்காதாம், சும்மா வெறும் டின் ரூஃப் மாதிரி தான் இருக்குமா. ஸோ ரொம்ப ஹாட் சம்மர் டைம் இல்லையா அது, அதனால் தூக்கம் அந்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் படுக்கிறங்க அப்படின்னும் போது அவர் பெட்டை எடுத்து கொஞ்சம் பக்கத்தில் வால் பக்கத்தில் போடுவாராம். ஏன்னா அந்த வால் பக்கத்தில் கார்டன் இருக்கான். ஸோ கொஞ்சமாக நமக்கு காற்று வரும், கொஞ்சம் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போடுறாரு. அவருக்கு காற்று அப்படின்னு பார்த்தா வரவே இல்லை, ரொம்ப ஹாட் டைம் அப்படின்றதுனால. ஸோ வராண்டாவில் போய் நம்ம கொஞ்சம் உலாவிட்டு வருவோம் அப்படின்ட்டுன்னு வராண்டா கிட்ட போகிறாரு. அப்படி மூணெல்லாம் ரசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே போதும் நம்ம தூக்கம் வருது படுப்போம் அப்படின்ட்டுன்னு வராரு. ஸோ ஒரு புக்கை படிப்போமே அப்படின்ட்டுன்னு ஒரு புக்கை எடுக்கிறாரு. புக்கை எடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வாயு பகவான் இருக்கார் இல்லையா, காட் ஆஃப் விண்ட் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அவர் வெக்கேஷன் போயிட்டாரு போல, என்ன சூடு எரியுதுப்பா அப்படின்ற மாதிரி தான் எடுக்கிறாரு. ஸோ அவர் என்ன புக் எடுக்கிறார் அப்படின்னா மெட்டீரியா மெடிக்கா அப்படிங்கிற ஒரு புக்கு. ஆக்சுவலி ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் புக்கு தான்.
அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டே இருக்காரு. அப்போ அவரோட ஃபோக்கஸ் வந்து அவர் டேபிள் மேலே இருக்க ஒரு பெரிய கண்ணாடி மேலே போகுது. சொன்னேன் இல்லையா? ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று வச்சிருக்காருன்ட்டுன்னு, அது எப்பவுமே டேபிள் மேலே வச்சிருப்பாரு. அந்த கண்ணாடி கிட்ட வந்து ஒரு சின்ன சீப்பும் வந்து இருக்காம். ஸோ ஆக்சுவலி யாரா இருந்தாலுமே அந்த ஒரு பர்ட்டிகுலர் கண்ணாடிய பார்க்கும்போது பர்ட்டிகுலர் கண்ணாடில மோஸ்ட்லி கண்ணாடிய பார்க்கும்போது எல்லாருமே கொஞ்சம் டெம்ப்ட் ஆவாங்களாம். ஒரு செகண்ட் நம்ம அழகா வந்து ரசிச்சுட்டு போவோம். நம்ம எப்படி இருக்கோம்? ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரிலாம் பார்த்துட்டு போவோம் அப்படின்றது யாருக்கு கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாருக்குமே யூசுவலா இருக்கிற விஷயம் தான். ஸோ அதே ஒரு இதுதான் நம்மளோட டாக்டருக்கும் இருக்கு. ஏன்னா, அவர் இப்ப வந்து அன்மேரிட் பெர்சன். கொஞ்சம் யூத்தா, யங்கா வந்து இருக்காரு. ஸோ கண்ணாடி பார்க்குற பழக்கம்லாம் வந்து இவருக்கு வந்து ரொம்பவே இருக்கு. ஸோ எதார்ச்சமா அந்த கண்ணு வந்து கண்ணாடில படும்போது அவரோட அழகு வந்து அவளையே அட்மையர் பண்ணி பார்க்குற மாதிரி வந்து இருக்கு. ஸோ அந்த சீப்பை எடுத்து அவர் தலையை வந்து வாரிக்கிறாரு. அப்புறம் அவருக்கு தன்னை தானே பேசிக்கிறார். அப்படி பேச ஸ்டார்ட் பண்ணும்போது இவருக்கு மறுபடியும் அந்த வாய்ஸ் கேட்குது. அந்த டோர் என்ட்ரி ஆகும்போது ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு இல்லையா? அதே நாய்ஸ் வந்து ஆக்சுவலி வாய்ஸ்ல நாய்ஸ். ஸோ நாய்ஸ் வந்து கேட்குது. இவர் இப்பவும் பெருசா எடுத்துக்கல. அப்படியே விட்டுட்டாரு. இந்த எலிங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரே பேசிக்கிறாரு. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி டெய்லி வந்து ஷேவ் பண்ணணும். அப்பதான் வந்து முஸ்டாச் வளரும். மீன்ஸ் மீச. ஸோ நம்ம வந்து எங்க இருக்கோம்ல, கல்யாணம் வேற ஆகும். நம்ம டாக்டர் வேற அப்படிங்கும்போது நீட்டா ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாரு. ஏன் அப்படின்னா, இவரு பேச்சுலர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரு டாக்டரு. இவரு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தா தான் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஈஸிலா நல்லா மிங்கிள் ஆவாங்க. டாக்டர் அப்படின்றது ரொம்ப இதா பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் நல்லா சொல்லுவாங்க. நம்ம கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு இதுலயும் சொல்றாரு. மத்தவங்களையும் நம்ம நீட்டா பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ அதே ஆசை தான் டாக்டருக்கும் இருக்கு. ஸோ மறுபடியும் அந்த கண்ணாடியே பார்த்துட்டு, நம்ம நாளையிலேருந்து இதெல்லாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும். எப்பவுமே ஸ்மைல் பண்ணி பார்க்குறாராம். ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு, நம்ம ஸ்மைல் வந்து நம்ம எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அட்ராக்ஷனா இருக்க முடியும். அப்பதான் நம்ம எல்லாருக்கும் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி அந்த கண்ணாடிய பார்த்தே கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டே இருக்காராம். பேசிட்டே முடிச்ச பிறகு ஓகே, மறுபடியும் புக் எடுத்து படிப்போம் அப்படிங்கிற மாரி மறுபடியும் அவரோட புக்க எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாராம். அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த நாய்ஸ் வந்து கேட்குது 3 டைம்ல. ஸோ ஒரு சேர்லேருந்து எழுந்திரிச்சு சுத்தி சுத்தி பார்க்குறாரு. ஓகே, எதுவும் இல்ல. இந்த ராட்டு தான் அப்படின்ட்டுன்னு மறுபடியும் உட்காந்து அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. இப்போ எத பத்தி யோசிக்கிறாரு அப்படின்னா, இவ்ளோ நேரம் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அவளோட அப்பியரன்ஸஸ் பார்த்து பேசிட்டு இருந்தார் இல்லையா? இப்போ வந்து அவரோட ட்ரீம் பத்தி யோசிக்கிறாங்க. வருங்கால ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வெல்த்தியான ஒய்ஃப் தான் வேணுமா. அதாவது கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிற ஒய்ஃப் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரும். நான் வந்து ஓடும்போது ஒய்ஃப் வந்து ஒல்லியா இருந்தான்னா, என்னை தொரத்தி வந்து அடிச்சுருவா. ஸோ இதே இது கொஞ்சம் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருந்தாங்க அப்படின்னா, டக்குனு என்ன ஒண்ணு ஓடி வந்து அடிக்க முடியாது அப்படின்னு நெனச்சு, ஸோ அவர் அந்த ட்ரீம் லைஃப்லாம் எப்படி இருக்கும்? அவரோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? அப்படின்ட்டுன்னு அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காராம். ஸோ யோசிச்சு முடிக்கையும், இப்போ வந்து அந்த நாய்ஸ் வந்து ஒரு மாரி வந்துட்டே இருந்தது இல்லையா? இப்ப அந்த நாய்ஸ் வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கு பதிலா ஒரு ரப்பர் டியூப் மாரி ஏதோ ஒரு பொருள் வந்து மேலேருந்து விழுது. பட் அது மேலேருந்து விழுது அப்படின்னு இவர் நெனைக்கிறாரு. பட் என்ன ஏது திரும்பி பார்க்கணுமா அப்படின்னு கூட அவளுக்கு வந்து அந்த ஒரு இமேஜினேஷன் இல்லாம அந்த கண்ணாடிய பார்த்துட்டு, அவரோட அப்பியரன்ஸ், ஃப்யூச்சர் பிளான பத்தி யோசிச்சுட்டே இருக்காராம். அப்புறம் யோசிச்சு முடிச்சு தான், சரி ஏதோ சத்தம் கேட்ட மாரி இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ட்டுன்னு உட்கார்ந்திருந்த இடத்துலேருந்து லைட்டா திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா, இந்த ரப்பர் டியூப் இருந்துச்சு இல்லையா? அது வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு பாம்பு தான். ஒரு பெரிய சைஸ் பாம்பு ஒண்ணு. அவரு ட்ரீம்ல இருக்கிற வரைக்கும் நல்லா மேல ஏறி, அவளோட கையில வந்து ஒரு சுத்திட்டு, அவளோட சேர்லேருந்து அப்படியே ஷோல்டர்ல வந்து திரும்பி பாக்குதாம். ஆக்சுவலி அது வந்து ஒரு டைமிங்கு. இவரு என்ன சத்தம் அப்படின்னு கழுத்த திருப்புறதுக்கும், அந்த பாம்பு சேர் மேல ஏறி அவரோட ஷோல்டர்ல அந்த பாம்பு இவர பாக்குற டைமிங்கும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சா 2ம் இந்த நேருக்கு நேர் பார்த்தாங்களாம். யோசிச்சு பாருங்க. ஒரு பாம்பு நம்ம மேல இப்படி ஒரு இவ்ளோ பக்கத்துல பார்க்கணும் அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு ஷாக்கா இருக்கும். டாக்டருக்கும் அதே மாதிரி தான். ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஆனா வெளிய காமிச்சுக்கல. ஏன் அப்படின்னா, இவரு ஏதாவது ஒண்ணு அசந்தாச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் ஒண்ணு வச்சாரு அப்படின்னா, உடனே பாம்பு டக்குன்னு விழுந்து கொத்துறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இவரு எந்த ஒரு சத்தமும் போடாம ரொம்ப காமா அமைதியா இருந்தாராம். இவரு மூச்சு கூட விடலையாம். ஏன்னா மூச்சு விட்டா கூட அந்த பாம்புக்கு வந்து ஒரு அசைவு ஏற்படும் அப்படின்ட்டுன்னு, மூச்சு கூட விடாம அப்படியே பிரீத்த வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் காட வந்து ப்ரே பண்ணுவாங்களே நம்ம ஏதாவது கஷ்டமா இருக்கும்போது, ஸோ அப்ப கூட காட வந்து வாய் விட்டு ப்ரே பண்ணா எங்க இந்த பாம்பு கொத்திரும் அப்படின்ட்டுன்னு, இந்த வாய் தொறந்து கூட ப்ரே பண்ணல. அப்படியே அமைதியா மனசுக்குள்ளேயே இது பண்றாங்க. கடவுளே காப்பாத்து, கடவுளே காப்பாத்து அப்படின்ற மாரி ப்ரே பண்ணிட்டே இருக்காங்க. எந்த ஒரு அப்படி ஒரு ஸ்டாச்சு மாரி தான் நிக்கிறாராம் அவரு பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம பாம்ப பார்த்தா என்னலாம் செய்வோம்? ரியாக்ட் பண்ணுவோம், ஜம்ப் பண்ணுவோம். அட்லீஸ்ட் நடுங்கையாவது செய்வோம்ல.
எதுவுமே பண்ணல. ஒரு ஸ்டாச்சு இருந்தா எப்படி இருக்கும் மூச்சு விடாம. அதே மாதிரி தான் ஒரு சிலை மாதிரி, கல்லு மாரி அந்த மனுஷன் அப்படியே உட்கார்ந்திருக்காராம். அந்த பாம்பு அழகா அவரோட லெஃப்ட் ஆர்ம்ல ஏறி அப்படியே அவர பார்த்துட்டு நிக்குது. ஆக்சுவலி இப்ப இந்த ஸ்னேக்குக்கும் இவருக்கும் ஒரு எத்தனை இன்ச் வித்தியாசம் அப்படின்னா, ஒரு 4 இன்ச் தான் வந்து வித்தியாசம் இருக்குமாம். 3 to 4 இன்ச் தான் வித்தியாசம் இருக்குமாம். பிளட் வந்து உறையிற மாதிரி இவருக்கு வந்து அப்படியே ஃப்ரீஸா இருக்கான். அப்படியே மூச்செல்லாம் அடக்கிட்டு இருக்கிறதுனால என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கோப்ரா பாம்பு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாம்பு தான் வேர்ல்ட்லயே ரொம்ப லார்ஜஸ்ட் பாய்சனஸ் ஸ்னேக் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஸ்னேக்கும் இந்த கோப்ரா ஸ்னேக் தானா. ஸோ டாக்டரும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் தான். ஏன்னா அந்த செகண்ட்ல வந்து யாருனாலே பயந்து எழுந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இவர் வந்து பாம்பு நிக்குது, சடனா ஒரு 4 இன்ச் கேப்ல தான் இருக்கு. அவரோட டெத் வந்து 4 இன்ச்ல அவருக்கு இருக்கு. அவனுக்கு டெத் எங்கேயோ இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அவருக்கு 4 இன்ச்லயே டெத் வந்து இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல கூட அவர் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா வந்து ஹேண்டில் பண்ணாராம். இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஆக்சுவலி அந்த ரூம் ஃபுல்லாவே ரொம்ப இருட்டா தானே இருக்கு. அப்ப அந்த ஒரே ஒரு வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னா, அந்த டேபிள் மேல இருக்க அந்த லேம்ப்லேருந்து தான் வெளிச்சம் வருது. ஸோ கண்ணாடியில மட்டும் தான் அதோட பிம்பம் தெரியும். ஸோ பாம்பு என்ன செய்யுதான், ஸ்லோவா அதோட ஹெட்ட திருப்பி அந்த கண்ணாடி பக்கம் பாக்குதாம். கண்ணாடியில வந்து இந்த பாம்போட ரிஃப்ளெக்ஷன் இப்ப அது பாக்குது இல்லையா? ஸோ பார்த்ததுமே அது என்ன பாம்பு நெனச்சதோ தெரியல. நம்ம ஆத்தர் எப்படி சாரி இந்த ஹோமியோபதி டாக்டர் இருக்காங்க இல்லையா? இவங்க எப்படி அவர அந்த கண்ணாடியே அட்மையர் ஆகி அவரோட அப்பியரன்ஸ பார்த்து ரொம்ப ட்ரீம்குள்ள போனாரோ, ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அதே மாரி அந்த பாம்பு அப்படியே அட்மையர் ஆகி அந்த மிரரையே பாக்குதாம். ஸோ இவர் மனசுக்குள்ள என்ன நினைச்சுட்டாரு அப்படின்னா, நம்ம எப்படி இன்ஸ்பயர் ஆகி பார்த்தோமோ, நம்மளோட அழக ரசிச்சோமோ, இந்த பாம்பும் அதோட அழக ரசிக்குது போல. நம்ம கண்ணு இப்படி இருக்கு, நம்ம தலையில பொட்டு வச்சா இப்படி இருக்கும் அப்படின்ற மாரி ரசிக்குதாம். ஆக்சுவலா அது மேலா, ஃபீமேலான்னு கூட இந்த டாக்டருக்கு தெரியாது. பட் இந்த சிச்சுவேஷன்ல அந்த ஒரு செகண்ட்ல அவர் யோசிக்கிறார். நம்மள ரசிச்ச மாதிரி இந்த பாம்பு நம்மள ரசிக்குது. அதான் கண் கொட்டாம அந்த கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கு அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த பாம்பும் என்ன செய்யுதாம், அந்த அவரோட கையில அப்படியே ஃபுல்லா ட்விஸ்ட் ஆகி, ரோல் ஆகி லெஃப்ட் ஹேண்ட்ல சுத்திட்டு இருந்துச்சு இல்லையா? இப்ப அத அப்படியே நல்லா இது பண்ணி ரைட் ஹேண்ட் வழியா அந்த கண்ணாடி பக்கமே நின்னுட்டு, நல்லா அதோட ஃபுல் வியூவ வந்து ஃபுல் உருவத்த வந்து அந்த கண்ணாடியில பார்த்து பயங்கரமா ஏதோ அமைதியா பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவரு பார்க்குறாரு, ஓகே. ரொம்ப அட்மையர் ஆகி பார்க்குது இந்த பியூட்டி. நம்ம இதான் கடைசி நல்ல ஒரு சிச்சுவேஷன் அப்படின்ட்டுன்னு பொறுமையா அவர் உட்கார்ந்திருந்த சேர்லேருந்து எழுந்திருக்கிறாராம். ஏன்னா சத்தம் போட்டுறக்கூடாது. சத்தம் போட்டா அந்த பாம்பு திரும்பி பார்த்து டக்குன்னு ஒரு போடு போட்டுரும் இல்லையா? ஸோ அந்த பாம்பு டிஸ்டர்ப் பண்ணாம ஏதோ ஒரு மயக்கத்துல அந்த பாம்பு அப்படியே பார்த்துட்டே இருக்கு அது உருவத்த. சரி இதான் நல்ல சான்ஸ்ன்னு பொறுமையா இது பண்றாரு. அப்போ புடிச்சாரு பார்த்தீங்களா மூச்ச, பாம்பு ஏறும்போது. அப்போ கண்ட்ரோல் பண்ண பிரீத்த இப்பதான் ரிலீஸ் பண்றாரு. அதுவும் சத்தமாலாம் ரிலீஸ் பண்ணல. பொறுமையா ரிலீஸ் பண்றாரு. அப்படியே மெதுவா பின்னாடி போறாரு. பின்னாடி போய் கடைசியா வராண்டாக்கு போய் புடிச்சாரு ஒரு ஓட்டம். பின்னாடி திரும்பி கூட பார்க்கல. அந்த ஆள ஓடுன மனுஷன் தான். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டவுட் கேட்பாங்களே, ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ வந்து ஒரு பெர்சன் ஏறி நின்னுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் உங்க ஒய்ஃப் வந்து எப்படி இருந்தாங்க? ஏன்னா, அவர் இவ்வளோ நேரம் கண்ணாடி பார்த்துட்டு என்ன ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாரு? வருங்கால ஒய்ஃப் பத்தி தானே. ஸோ நீங்க எப்படி சார் கல்யாணம் பண்ணீங்க? உங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க? அப்படின்ட்டுன்னு. நான் நினைச்சது வந்து ரொம்ப ஃபேட்டா வேணும் அப்படின்னு நினைச்சேன். பட் காட் வந்து எனக்கு வந்து அப்படி குடுக்கல. காட் கிரேஸ் மூலியமா எனக்கு வந்து என்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ஸ்லிம்மா தான் கிடைச்சாங்க. அண்ட் ரொம்ப டாலா இருப்பாங்க. அப்படி மாரி சொல்றாங்களாம். அண்ட் லவ் மை ஒய்ஃப் அப்படின்னும் சொல்றாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டூடண்ட் கேட்குறாங்க, "உங்கள அந்த பாம்பு ஃபாலோ பண்ணிச்சா சார்? நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்ட்டுன்னு. அவரு என்ன சொல்றாராம், "நான் என்ன செஞ்சேன், அந்த இடத்த விட்டு நகண்டா போதுன்ட்டுன்னு எப்போ நான் வரண்டாலருந்து ஓட ஆரம்பிச்சேனோ, அந்த செகண்ட்லேருந்து நான் திரும்பியே பார்க்கல. அந்த ஓடுன ஓட்டம் கடைசியா என்னோட ஃப்ரெண்டு வீட்ல தான் ஸ்டாப் பண்ணேன். அப்புறம் அவன் வீட்ல போய் நல்லா எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு ஏன்னா பாம்பு ஃபுல்லா வந்துட்டு போயிருக்கு. ஏதாவது ஒரு பாய்சன் ஏதாவது வந்திருந்திருக்கும் இல்லையா? ஸோ எனக்குமே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்க போயிட்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சு குளிச்ச பிறகு, நல்லா அந்த பாடியில இருக்க விஷத்தெல்லாம் போக்கிட்டு, அந்த கிளாத்ஸ் எல்லாமே துணி எல்லாமே வந்து மாத்திட்டேன். என் ஃப்ரெண்டு குடுத்தான். ஸோ அப்பத்துலேருந்து நான் திரும்பி பார்க்கவே இல்ல. ஸோ நான் பாம்பு வந்து இருந்துச்சா, போச்சா, என்ன செஞ்சது அப்படின்னு பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, டாக்டரே நான் வந்து அடுத்த நாள் காலையில ஒரு 8:30 மணிக்கு போல தான் போனேன். என்னோட ஃப்ரெண்டு கூடயும், மத்த ஒரு 4, 5 பேரு கூடயும் போனேன். அது எதுக்காக போனேன் அப்படின்னா, அந்த ரூம வெக்கேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் போனேன். ஏன்னா இதுக்கு மேல என்னால அந்த பாம்பு கூடயும், இந்த ராட்ஸ் ஆல்ரெடி நெறைய தொல்லை இருக்கு. இத்தன நாள் சலிச்சுட்டு இருந்தேன். சரி இனிமே என்னால சமாளிக்க முடியாது. இப்போ தப்பிச்சோம், பொழச்சோன்டா அதோ உயிர் பொழச்சு தான் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ அதனால வெக்கேட் பண்ணலான்னு போலாம் அப்படின்னு பார்க்காங்க. அ போய் பார்த்தா, ஆக்சுவலி நான் வந்து வெக்கேட் பண்ணா என்ன இருக்கு? அவனோட திங்ஸ் கொஞ்சம் தானே இருக்கு. ஆனா, ஆல்ரெடி இவன் கதவ தொறந்து போட்டுட்டு தானே ஓடுனான். ஸோ திருடனுங்க வந்து இவனோட லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி ஸ்டோல் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். "என்ன சார் மீதி இருந்துச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க இன்னொரு ஸ்டூடெண்ட். உடனே இவன் சொல்றாரு, "என்னோட ஒரு அழுக்கு வேஷ்டி மட்டும் தான் இருந்தது.
அந்த திருடன் வந்து ரொம்ப ஹைஜீன் போல, இது அழுக்கா இருக்கு. இது எதுக்கு எடுத்துட்டு போகணும்? இது மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாரி இந்த இடத்துலயும் ஒரு ஹியூமரஸா கொஞ்சம் பேசுறாரு. அப்ப இன்னொருத்தவங்க எழுந்துச்சு கேட்குறாங்க, "அந்த ஸ்னேக் வந்து நீங்க மறுபடியும் அடுத்த நாள் பார்த்தீங்களா நீங்க போகும்போது?" அப்படின்ட்டுன்னு. உடனே நம்ம டாக்டர் சொல்றாங்க, "இல்ல நான் அடுத்த ஸ்கே ஸ்கே சாரி ஸ்னேக்க வந்து அன்னைக்கு இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்ததோட சரி. அதுக்கப்புறமா நான் வந்து இத்தன வருஷம் ஆகுது என்னோட வாழ்நாள்ல வர அந்த ஸ்னேக்க நான் வந்து பார்க்கவே இல்ல." அப்படி மாரி சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு மிரர பார்த்து நான் வந்து ரொம்ப அசால்ட்டா இருந்தனோ, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தனோ, அந்த மிரர் தான் என்னோட லைஃப் வந்து காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மிரர பார்த்தா அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி, அவரோட அப்பியரன்ஸஸ் எப்படி இருக்கணும், ட்ரீம் பத்திலாம் பேசிட்டு இருந்தாரு. அண்ட் அந்த மிரர்னால தான் அந்த வந்த பாம்பு கூட அந்த மிரர் பக்கமே போயிடுச்சு. ஸோ, அதனால தானே இவர் தப்பிச்சு பொழச்சு ஓடி வந்தாரு. ஸோ, இதையும் சொல்லி இந்த வீடியோ வந்து முடிக்கிறாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இங்கிலீஷ் சம்மரி, தமிழ் துணைப்பாடம் வேணுனாலும் சரி, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட் போடுங்க. ஷூரா நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.